சவுத் இந்தியன் பேன் கேக். யாராவது இப்படி செய்வாங்களா? சவுத் இந்தியன் பேன் கேக் தான். சவுத் இந்தியன் பேன் கேக். சவுத் இந்தியன் பேன் கேக் கசக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா ஃப்ரண்ட்லேயே வைக்கிறேன். உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லா பார்க்காதவங்களுக்காக. நமக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், பணமே இல்லைன்னா கூட எங்கேயாவது நம்ம பொழைச்சிக்கலாம். நம்ம கையில பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போல ஹேண்டிகேப்லாம் கூட்டு போயிட்டு சுட்டு சாவ வச்சுங்க. 1000 rupees சேலரி கேட்குறாங்க. சேலரி கொடுக்குறவங்களுக்கு ஹேண்டிகேப்பால ஒரு மந்திரி புள்ளியோ, ஒரு எம்எல்ஏ புள்ளையோ, ஒரு எம்பி புள்ளையோ இருந்தா மீதி 29 டேஸ் ஆண்டவன் புரியல எனக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அது பேன் கேக் எப்படிமா செய்யணும் பாருங்க. பேன் கேக்னா என்னன்னு தெரியல. நீ ஒரு தோசை செஞ்சாது அது பிளான் கேட்கலாம். ஹாய் காய்ஸ், இது என்னன்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா செஞ்ச சவுத் இந்தியன் பேன் கேக். சவுத் இந்தியன் பேன் கேக் நீங்க உங்க வீட்டில் செஞ்சிருக்கீங்களா? சவுத் இந்தியன் பேன் கேக்கு சாப்பிட்டு சொல்றேன். சவுத் இந்தியன் பேன் கேக் அம்மா செஞ்ச சவுத் இந்தியன் பேன் கேக். சவுத் இந்தியன் பேன் கேக்கை நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இதுக்கு மதியம் வச்ச சாம்பார் இந்த சவுத் இந்தியன் பேன் கேக் சாப்பிட வாங்க சாப்பிட்லாம். சவுத் இந்தியன் பேன் கேக் கூடயே இப்போ அடிஷ்னலாக ஒரு கேசரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் சொன்னல, நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம ஊரில் கோவில் திருவிழா. கோவில் திருவிழாவில் கொடுத்த பிரசாதம் அது. ஓகேவா? நிறைய பிரசாத வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன் இன்னைக்கு. பட் ஆனால் மழைக்கு பயந்துனே நான் வெளியே போகல. ஓகேவா? சரி வாங்க சாப்பிட்லாம். ஹாய் கைஸ், சவுத் இந்தியன் பேன் கேக் எங்கள் அம்மா செஞ்ச சவுத் இந்தியன் பேன் கேக். யாராவது இப்படி செய்வாங்களா? சவுத் இந்தியன் பேன் கேக் தான். சவுத் இந்தியன் பேன் கேக். சவுத் இந்தியன் பேன் கேக் கசக்குது. காரணம் என்னன்னா, தீஞ்சு போச்சு. சூப்பரா இருக்கு. என் அம்மா எது செய்தாலும் நல்லா தான் இருக்கும். கேசரி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப நாள் ஆகுது கேசரி சாப்பிட்டு. சூப்பரா இருக்கு கேசரி. ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. எப்படி சுமாராகுது, ஆனா நல்லா தான் இருக்குது. ஒரு பெரிய பெட்டி சவுத் இந்தியன் பேன் கேக், அதுல கொஞ்சம் கேசரி, மசாலா தோசை மாதிரி. சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் பாத்தீங்களா, நான் இது வரைக்கும் சாம்பாரே தொட்டு சாப்பிடல. ஏன்னா எங்க அம்மா செஞ்ச தோசை வெறும் தோசையே சாப்பிடுவேன் நான். வா வா வா. சும்மா சாப்பிடுவோம்.
என்ன சொல்றது, சூப்பரா எங்க அம்மா செஞ்ச நல்லா இருக்கு. நம்ம வந்து ஓப்பனா ஒண்ணு சொல்லட்டுங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஃப்ரண்ட்லயே வைக்கிறேன். வேணா உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லா பார்க்காதவங்களுக்காக. ஏன்னா இது மெசேஜ் எல்லாருக்கும் போணும். வேற ஒண்ணும் இல்ல. லைஃப்ல வந்து எல்லாமே இருந்தால் மட்டும் தான் நமக்குள்ள லட்சக்கணக்குல பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்மகிட்ட வந்து சொந்தங்கள் இருந்தாலும் சரி, நமக்குன்னு எதுவுமே இல்லன்னு வச்சுக்கங்களேன், லைஃப்ல வந்து எல்லாமே வேஸ்ட். எது இருந்தும் வேஸ்ட். உதாரணத்துக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், பணமே இல்லன்னா கூட எங்கேயாவது நம்ம பொழைச்சுக்கலாம். எப்படியாவது வேணாலும் வாழலாம். ஆனா, நம்ம உடம்பு நல்லா இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கையில பணமே இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ப வாழவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஹேண்டிகேப்லாம் கூட்டின்னு போயிட்டு, என்ன போல ஹேண்டிகேப்லாம் கூட்டின்னு போயிட்டு, சுட்டு சாவடிச்சிடணும். ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹேண்டிகேப்புக்கு டேக் கேரா வரவங்க ₹1000 சேலரி கேட்கறாங்க. ₹1000 சேலரி குடுக்குற அளவுக்கு ஹேண்டிகேப்பால ஃபினான்ஷியலி ஹெல்ப் இருக்காது. அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா இதுவா இருக்காங்களோ, சு இதுவா நல்ல பெருசா இருக்காங்கன்னு தெரியாது. இருந்தால் ஒரு மந்திரி புள்ளியோ, ஒரு எம்எல்ஏ புள்ளையோ, ஒரு எம்பி புள்ளையோ இருந்தா அந்த 1000 அதாவது 1300 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு. நான் அவங்கள தப்பு சொல்லல. 1800 300 அவங்கள தப்பு சொல்லல. ஏன்னா அவங்க சேலரி அவங்க கேட்கறாங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனா வந்து ஒரு ஹேண்டிகேப்பால குடுக்க முடியாது. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு அதான் உண்மை. ஏன்னா எங்களுக்கு 1500 தான் வந்து பின்ஷனே வருது. அரசாங்கம் மூலியமா வர பின்ஷனு 1 டேக்கு வந்து சேலரி குடுக்கலாம். மீதி 29 டேஸ் ஆண்டவன் தான் குடுக்கணும். இப்போ எனக்கு வந்து பேரண்ட்ஸோ இல்ல என்னோட சுத்தி இருக்கிற பிரதர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் ஆனா வந்து எவ்வளவு நாளைக்கு தான் ஹெல்ப் வாங்க முடியும்? புரியல எனக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஓகே. பெரிய பைட் பண்ணிட்டு முடிக்கிறேன். ஏன்னா இந்த இந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட பதில் இல்ல. பாய். குட் நைட். இவங்க தான் எங்க அம்மா தெரியல உங்களுக்கு. அவங்க தான் அந்த பேன் கேக் செஞ்சாங்க. அம்மா அந்த பேன் கேக் எப்படிம்மா செய்யணும்? பாருங்க பேன் கேக்னா என்னன்னு தெரியல. அம்மா நீ ஒரு தோசை செஞ்சு அது. அது பிளான் கேட்கலாம். பேன் கேக். தோசை அது மாவு கட்டி எப்பவும் போல தோசை சுட்டேன். கனமா சுட்டேன் கொஞ்சம். நான் 2 சுடுதேன், 1 சுடுதேன், 2 சுட்டேன். ஒண்ணா சுட்டேன். சரி விடு. அது பேர் தான் பேன் கேக். ஓகேவா? இப்படிதான் எங்க அம்மா தோசை செய்வாங்க. நான் சொன்னேன்ல சில ஐட்டம் சொதப்புவாங்கன்னு. அதுல ஒரு ஐட்டம் தான் தோசை. ஓகேவா? இந்த வீடியோ வந்து அதுல ஆட் பண்றேன். பாருங்க மறக்காம.